பனியாரம்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாரம்பரிய அரிசி தானியங்களில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இனிப்பு மற்றும் கார பணியாரம் ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. வரகு குள்ளக்கர் அரிசியில் எப்படி பணியாரம் செய்யறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நான் உங்கள் லக்ஷு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Ayuskama-Healthy லைஃப். வரகு குள்ளக்கர் அரிசி பணியாரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் 1 கப் வரகு, அதே கப்பால் 1 கப் குள்ளக்கர் ரைஸ் ரெண்டையும் ஊற வைக்கணும். ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் வந்து ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா கசக்கும். நான் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து 6 மணி நேரம் ஊறுனது. இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்ட போகிறோம். அந்த குள்ளக்கர் ரைஸ் வந்து அரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஆட்டுக்கல்லில் ஆட்டும்போது கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கும். முடியாதவங்க கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டியாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ஆட்டிக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு நான் உளுந்து சேர்க்கலை. உளுந்து வேணும்னா உளுந்தும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் உளுந்து ஊற வச்சு தனியாக ஆட்டி இது கூட கலந்துக்கலாம், இல்லை இது கூட சேர்த்தே ஆட்டலாம். இந்த பதத்துக்கு வர வரைக்கும் ஆட்டிக்கோங்க. நம்ம ஆட்டின மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம இதில் இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம். இப்போது இந்த மாவை நம்ம அப்படியே மூடி ஒரு 8 மணி நேரம் வச்சுட்டு போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இதில் பணியாரம் செய்யலாம். மாவு 8 மணி நேரம் புளிச்சிடுச்சு. இந்த மாவை இப்போ நம்ம 2 பணியாரத்துக்கும் தயார் செய்ய போகிறோம். முதல்ல இனிப்பு பணியாரத்துக்கு தயார் செய்ய போகிறோம். அடுப்பில் பேன் வச்சு அதில் கருப்பட்டி சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பாகு பதத்துக்கு வந்த உடனே அதை மாவு கூட கலந்துக்கோங்க. இது இனிப்பு பணியாரத்துக்கான மாவு. இதில் நம்ம இனிப்பு பணியாரம் சுடலாம். இப்போ இந்த மாவில் இனிப்பு பணியாரம் சுடலாம். அடுத்து கார பணியாரத்துக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் அதை கலந்துக்கோங்க. இப்போது இனிப்பு பணியாரத்துக்கான மாவை நான் ஒரு குழியில் விடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒன்று கார பணியாரத்துக்கான மாவு. 2 பக்கமும் நல்லா வேகணும். அதனால சிம்மில் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுங்க, இல்லைன்னா கீழே உள்ள அந்த லேயர் வந்து கருகிடும். இப்போது 2 பக்கமும் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுட்டோம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ பணியாரத்தை எடுக்க போகிறோம். வரகு குள்ளக்கர் அரிசி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கார பணியாரம் கூட நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடலாம். கருப்பட்டி பணியாரத்தை அப்படியே சாப்பிடலாம். வரகு குள்ளக்கர் அரிசியில் இனிப்பு கார பணியாரம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஆரோக்கியமான உணவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.